السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل أولئك هم المفلحون غافلون. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. வல்ல அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல்-ஆராஃப் 79ஆம் வசனத்திலே எடுத்துரைக்கிறான். நரகத்திற்கு நாம் சில பேரை படைத்திருக்கிறோம். ஜின் இனத்திலேயும் மனித இனத்திலேயும் அதிகமான பேரை நாம் நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் இதயங்களை வைத்து அவர்கள் விளங்குவதில்லை. கண்கள் இருக்கின்றன, கண்களால் அவர்கள் பார்ப்பதில்லை. காதுகள் இருக்கின்றன, காதுகளால் அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் மிருகங்களைப் போன்று கால்நடைகளைப் போன்றிருக்கிறார்கள். கால்நடைகளை விடவும் வடிகட்டவர்களாக இருக்கிறார்கள். உலாய்க்குமுல் காஃபிலூன் மற்றும் அவர்கள் பொழுதுபோக்கானவர்களாக பராமுகமானவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக மனித சமுதாயத்தை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறான். நரகத்திற்காக அல்லாஹ் நிறைய பேரை படைத்திருக்கிறான் என்றால் இதனுடைய கருத்து என்ன? ஒரு மனிதனுக்கு சிந்திக்கின்ற சுதந்திரத்தை தந்திருக்கு. நல்லது எது, கெட்டது எது, சரியானது எது, தவறானது, அந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறான். மனிதன் என்ன செய்ய வேண்டும்? நல்லதை தேர்வு செய்ய வேண்டும். எது சரியானதோ சத்தியமானதோ அதை அவன் தேர்வு செய்ய வேண்டும். அப்படி தேர்வு செய்யாமல் தீய வழியிலே அவன் நடக்கிற போது, கெட்ட வழியிலே அவன் நடக்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எவ்வளவோ எச்சரிக்கைகள் விடுக்கிறான். அந்த எச்சரிக்கைகளை பொருட்படுத்தாமல் அவன் தாந்தோண்டித்தனமாக நடக்கிற போது அப்படியே விட்டு விடுகிறான். இந்த வசனத்திற்கு முன்னாடி உள்ள வசனம் 178ஆம் வசனம், மை எஹ்தில்லா ஃபஹுவல் முஹ்ததி. அல்லாஹ் யாரை நேர்வழியிலே கொண்டு போய் சேர்க்கிறானோ அவர் நேர்வழி பெற்றவர். வமை யுதலில் ஃபவுலாய்க ஹுமுல் ஹாசிரூன். ஆனால் யாரை அல்லாஹ் நேர்வழி தவற செய்கிறானோ, யுதலில் என்றால் நேர்வழி தவற செய்கிறானோ அவர் நஷ்டமடைந்தவர். ஃபவுலாய்க ஹுமுல் ஹாசிரூன் என்றார். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி எது நல்லதோ அதை அவன் தேர்ந்தெடுக்கிற போது, எது நேர்வழியோ அதை அவன் தேர்ந்தெடுக்கிற போது அல்லாஹ் அந்த நேர்வழியிலேயே கொண்டு போய் அவனை செலுத்தி கொண்டிருக்கிறான். அந்த பகுத்தறிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித கோடிகளுக்கு சொல்லப்போனால் ஜின் வர்க்கத்திற்கு தந்திருக்கிறான். ஆனால் அதை அவன் பயன்படுத்தாமல் வாழ்கிற போது தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வசனத்திலே சொல்லுகிறான், இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் இதயங்களால் எதை விளங்க வேண்டுமோ அதை விளங்குவதில்லை. லா யஃப்கஹூன பிஹா. எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திப்பது இல்லை. எதை விளங்க வேண்டுமோ, புரிய வேண்டுமோ, உணர வேண்டுமோ அதை உணர்வதில்லை. அதற்கு பின்பு கண்கள் இருக்கிறது. கண்கள் அழகான ஒரு நேமத்தாக இருக்கிறது. எதை பார்க்க வேண்டுமோ, சிந்திக்க வேண்டுமோ பார்ப்பதில்லை. அல்லாஹ் இதற்காக கண்களை படைத்தார். அதே போன்று காதுகள் இருக்கின்றன. அந்த காதுகள் மூலமாக எந்த நல்ல விஷயங்களை கேட்க வேண்டுமோ அந்த நல்ல விஷயங்களை கேட்பதில்லை. இந்த மூன்றுமே இதயமாக இருக்கட்டும், கண்களாக இருக்கட்டும், காதுகளாக இருக்கட்டும், அது அற்புதமான கருவிகளாக இருக்கிறது. மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜின் இனத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான கருவி. அந்த கருவிகளை எந்த ஒன்றுக்கு பயன்படுத்த வேண்டுமோ அந்த ஒன்றுக்கு மனிதன் பயன்படுத்துவதில்லை. என்ன செய்யலாம்? தீயதையாக சிந்திக்கின்றான், கல்புகள் மூலமாக, இதயங்கள் மூலமாக. அதே போன்று கண்கள் மூலமாக எதை பார்க்க வேண்டுமோ பார்க்காமல் கண்டதையும் விண்டதையும் அவன் பார்த்து அவன் வழிகட்டு போகிறான், தவறு செய்கிறான். நம் கண்கூடாக நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை கேட்க வேண்டுமோ கேட்காமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஐந்தறிவு படைத்த அந்த மிருகங்கள் நாமும் ஒன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஐந்தறிவு படைத்த அந்த மிருகங்கள், கால்நடைகள் இருக்கின்றனவே, அது தனக்கு எந்த உணவு வேண்டுமோ அது தேடி பெறுகிறது. அது சந்ததிகளை பெருக்குகிறது. எதிரிகள் தம்மை தப்பித்து கொள்ள பார்க்கிறது. எல்லா கால்நடைகளுக்கும் எதிரிகள் இருக்கிறது. அந்த எதிரிகளிடத்திலே சென்று அகப்பட்டு விடாமல், சிக்கிக்கொள்ளாமல் அது தம்மை தற்காத்து கொள்கிறது.
இந்த குணங்கள் நம்முடைய மனிதனிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதற்கும் மேலாக அல்லாஹ் மனிதனுக்கு பகுத்தாய்வை தந்திருக்கிறான், பகுத்துணர்வை தந்திருக்கிறான். அந்த பகுத்துணர்வை வைத்து அவன் என்ன செய்வதும் நேரான வழியிலே சத்தியமான வழியிலே அவன் நடக்க வேண்டும். அந்த புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாத போதுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், பல்கும் கல் அன்ஆமி, யார் இப்படி வழிகட்டு போகிறார்களோ, வழி தவறி போகிறார்களோ அவர்கள் கால்நடைகளை போல, இல்லை கால்நடைகளை விட அவர்கள் வழிகட்டவர்கள் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்றால், கால்நடைகளுக்கு அல்லாஹ் வெறும் 5 அறிவை மட்டும்தான் தந்திருக்கிறான். ஆனால் மனிதனுக்கும் ஜின்னுக்கும் அல்லாஹ் 6ஆம் அறிவு பகுத்தறிவை தந்திருக்கிறான். அந்த பகுத்தறிவை வைத்து அவன் என்ன செய்ய வேண்டும், நல்லது எது தீயது எது என்பதை பகுத்தறிந்து, சரியானது எது தவறானது எது என்பதை பகுத்தறிந்து அவன் நல்லது பக்கம் செல்ல வேண்டும் அல்லவா? அவன் நல்லது பக்கம் செல்லாமல் இருக்கிற போது பல்கும் அதல் என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகின்றோம், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம், இதுதான் நல்லது என்று மனிதனுக்கு தெரிகிறது, விளங்காமல் இல்லை. ஆனால் அதன் பக்கம் வராமல் இருக்கிறார்கள். மார்க்கத்தில் எது ஹலால் ஹராம் என்பது நன்கு தெரிகிறது, ஹலால் பக்கம் வராமல் இருக்கிறார்கள், ஹலால் பக்கம் வராமல் இருக்கிறார்கள். மனிதனுக்கு இந்த உலகத்திலே பயன்மிக்கது எது, நன்மை பயக்க செய்தது என்று தெரிகிறது, அது மட்டும் போதுமா? ஆகிரத்திலே மனிதனுக்கு பயன்மிக்கது எது என்பது தெரிய வேண்டுமா இல்லையா? யோசிக்க வேண்டுமா இல்லையா? உலகத்திலே துனியாவிலே பயன்மிக்கது எது என்பதை உணர்ந்து உலக வாழ்க்கை மட்டும் நாம் தேர்வு செய்தால் ஆகிரத்தின் நிலை என்ன, மறுமையின் நிலை என்ன பகுத்தறிய வேண்டியிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த பகுத்துணர்வை நாம் தந்திருக்கிறோமே, அழகான அற்புதமான கருவிகளை தந்திருக்கிறோமே, அந்த கருவிகளை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி அவன் பயன்படுத்தாமல் இருக்கிறானே, இதன் காரணமாக இவர்களை நாம் நரகத்திற்கு விட்டு வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்க வேண்டும். வலக்கது தரகனா என்றால் நாம் படைத்திருக்கிறோம் ஜஹன்னம், ஜஹன்னமுக்கு கசீரம் மினல் ஜின்னிவல் இன்சி, ஜின் இனம் மற்றும் மனித இனம், இந்த இனத்தில் அதிகமான பேரை படைத்திருக்கிறோம் என்று. காரணம், அந்த அதிகமான பேர் வழிகட்டிலே இருக்கிறார். எனவே தான் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் ஹினா, எங்கள் இறைவா நாங்கள் உன்னிடத்தில் ஹுதாவை கேட்கிறோம், நேரிய வழியை கேட்கிறோம், வத்துகா இறையச்சத்தை கேட்கிறோம், வல் அஃபாஃப பரிசுத்தமான வாழ்க்கை கேட்கிறோம், வல் ஹினா தன்னிறைவான வாழ்க்கைக்கு. 4ம் ஒரு மனிதனுக்கு தேவையான அம்சம். எது நேர்வழியோ அதை நாம் கேட்டறிந்து ஊகித்தறிந்து அந்த நேர்வழியில் நாம் செல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறையச்சம் வேண்டும். அதையும் தாண்டி பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும். நம்முடைய உடம்பையும் நாம் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய இதயங்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய மான மரியாதையை நாம் பாதுகாக்க வேண்டும், ஹலாலான சம்பாத்தியம் பண்ண வேண்டும். இதற்குத்தான அஃபாஃப் என்கிறார். அஃபாஃப் என்றால் பேணுதலான வாழ்க்கை. வல்ஹினா, இது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேண்டும், ஒரு தன்னிறைவான வாழ்க்கை. அடுத்தவரிடத்திலே சென்று நாம் கையேந்துகின்ற அளவுக்கு, யாசிக்கின்ற அளவுக்கு, உதவிகள் கேட்கின்ற அளவுக்கு இல்லாமல் எங்களுடைய சுயமரியாதையை நாங்கள் இடத்தில் கேட்கிறோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல்ஹினா, இந்த 4 அம்சங்களை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுகிற போது அதை அல்லாஹ் வழங்கிவிட்டால் அந்த ஆயத்தினுடைய முன்பகுதி வருகிறது. அல்லாஹ் யாரை யார் நேர்வழியின் பக்கம் செல்லுகிறாரோ, அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டுகிறானோ அவர்தான் நேர்வழி பெற்றவர். அந்த நேர்வழியை பெற்றவர்களாக நாம் ஆகிவிட முடியும். எனவே அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறாரே, நரகத்துக்கு நிறைவேறி நாம் தயாரித்திருக்கிறோம் என்று. அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.